Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to CVpedia. Hello friends, welcome back to CVpedia. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தாங்க பண்ண போறோம். உள்ளன வச்சு ஒரு கிராஃப்ட் ஒன்று நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன கிராஃப்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உல்லன் த்ரெட்ஸை யூஸ் பண்ணி இந்த பாம் பால் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. ஆமாங்க, இந்த பாம் பால் பண்ணிட்டு நம்ம ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி, அதாவது நம்மளோட ரூமுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பாம் பால் யூஸ் பண்ணி அந்த ஹேங்கிங் எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உல்லன் மட்டும் எடுத்துருக்கோம். நாங்கள் இன்னைக்கு மரூன் கலர் உள்ளனும் ஒயிட் கலர் உள்ளனும், ஐ மீன் இது ஒரு மாதிரி சாண்டல் கலர் உள்ளனும் நாங்கள் எடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நமக்கு ஸ்டேஷனரி ஷாப்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி பீட்ஸ் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம் இந்த ஹேங்கிங் பண்றதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பெல், ஏன்னா நாங்க இப்போ வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடி இந்த ஹேங்கிங் பண்றதுனால இந்த குட்டி பெல்லை வந்து நம்ம டெக்கர் பர்பஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ண போறோம். வாங்க இப்போ இந்த பாம் பால் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத என்னோட சிஸ்டர்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைனலா அந்த ஹேங்கிங் வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அவங்க தான் உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பாம் பால் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஒயிட் கலர் உள்ள எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த மீடியம் சைஸில் தான் இந்த பாம் பால் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 3 ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். கவுண்ட் வச்சுக்கோங்க. நம்ம மீடியம் சைஸில் பண்ணுறதுனால நாங்கள் வந்து 80 கவுண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி சுற்றிக்கலாம் நல்லா. ஸோ கவுண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நமக்கு யூனிஃபார்மாக பாம் பால்ஸ் கிடைக்கும். நாங்கள் இந்த குட்டி கூண்டு பாம் பால் செய்கிறதுக்கு 80 கவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் 80 ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 80 கவுண்ட் சுற்றி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக லென்த் விட்டுட்டு நம்ம அந்த உள்ளனை வந்து இந்த அளவுக்கு லென்த் விட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ளன் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா டைட்டாக டை பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம இப்போ ஃபிங்கர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லேருந்து எடுத்துட்டு நல்லா டைட்டாக கட்டணுங்க. பாருங்கள், ஒரு ஃபிங்கரை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைப் பண்ணுறதுக்கு அந்த நாட் போடுறதுக்கு வந்து அந்த ஒரு ஃபிங்கரை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த ஃபிங்கர் உள்ளே வச்சுட்டே நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு டைட்டாக கட்டணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கலையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபிங்கரை எடுத்துட்டு நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு அந்த உள்ளன் வந்து இந்த ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பால்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம நாட் போடுறதுக்கு இப்போ நம்ம நாட் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர்லேயே ஒரு லேயரை ஏதோ ஒரு லேயரை நீங்கள் எடுத்து ஒரு குட்டி நாட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த பாம் பாலோட அந்த முடிச்சு வந்து அவுராது. இப்போ நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ நாட் போட்டு இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம நாட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த சுற்றி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணணும். நாட் போட்டதை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதாவது கர்வாக இருக்கும். அந்த கர்வ் உள்ளே விட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போது பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மட்டும் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி பயந்துட வேண்டாம். அதை வந்து அந்த மாதிரி தான் வரும். கட்டின இடம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் லுக் கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா குட்டியாக வந்து இந்த பால் ஷேப் வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காக வேண்டி நம்ம மெஷரிங் வச்சு இந்த தம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தம்பில் சென்டர் பொசிஷனில் வச்சுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கலாம். அதாவது யூனிஃபார்ம் ஷேப்பில்
வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம தம்பில் எவ்வளோ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து யூனிஃபார்மிட்டி வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் சுற்றி விட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த உங்களுக்கே தெரியும் ஹைட்டு, ஒரு நூல் ஹைட்டாகவும் ஒரு நூல் குட்டையாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதை வந்து கரெக்டாக எல்லா த்ரெட்ஸுமே வந்து சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பொசிஷன் போதும் அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு பாம் பால் வந்து அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மேலால் வந்துட்டு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி, அதாவது அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டான பாம் பால்ஸ் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நிறைய பாம் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஹேங்கிங் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஹேங் பண்ண போகிறோமோ அந்த வாலோட மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்ச் மாதிரி பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக வேண்டி நம்மளோட வாலை வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அந்த வாலை வந்து மெஷர் பண்ணி எடுத்து அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா பின்னல் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு மெரூன் கலர் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வர மாதிரி, சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் த்ரெட் வர்ற மாதிரி போட போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இதே மாதிரி 10 சர்க்கிள் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. வாலில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 2 பேருமே சேர்ந்து 10 ஸ்ட்ரிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பின்னல் போடுறதுக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் மேலே நம்ம தொங்க விடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடராக இருக்கும் இல்லைங்களா? அந்த பர்பஸ்க்காக வேண்டி இவங்க வந்து 10 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு எண்டை வந்து டைப் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த த்ரெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரப்போகிற அந்த பார்டர் வந்து மரூன் கலர் வந்து 2 சைடில் வரும். நம்ம நார்மலாக பின்னல் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் போட போகிறோம். அது வந்து 2 சைடில் வரும். இப்போ நான் சென்டர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மெரூன் கலர் நம்ம ரோல் சுற்றின மாதிரி 2 மெரூன் கலர் ரோல் எடுத்துக்க போகிறோம். நடுவில் சென்டரில் வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் ரோல் எடுத்துக்க போகிறோம். 10 ரோல் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ப்ராடராக வரணும், அந்த பர்பஸ்க்காக வேண்டி 10 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு மெரூன் கலரையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம பின்ன ஆரம்பிப்போம். பாருங்கள், ஒரு எண்டை வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு எண்டில் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம லென்த் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி 3 ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அந்த 3ஐயும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற நாட் போட்டதில் எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா? அதை கட் பண்ணி விட்டுருவோம் நம்ம. இப்போ நம்ம இதை நம்ம நார்மலாக ஜடை போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பின்னிக்கலாம். பாருங்கள், 2 எட்ஜ்லேயும் வந்து உங்களுக்கு மெரூன் கலர் வந்திருக்கு. சென்டரில் வந்து
சென்டரில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வந்திருக்கு. இப்போ நார்மலாக இதை நம்ம ஜடை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜடை போட போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பின்னிக்கோங்க. கீழே வந்து மட்டும் நமக்கு அந்த பின்னல் நூல் வந்து உங்களுக்கு சிக்காகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஒயிட் அண்ட் மெரூன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கே வீடியோவில் பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ராமினென்ட் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜ் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பின்னல் போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா, மெரூனு ஒயிட் காம்பினேஷனில் செம்மையாக வந்திருக்கு, அட்ராக்டிவாக. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாம் பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஹேங் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ இந்த எட்ஜில் எப்படி நம்ம முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக டைப் பண்ணிடுங்க. ஓவரால் லுக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்கும் ரெடியாக இருக்குது, பாம் பால்ஸும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஓவரால் ஸ்ட்ரிங் கோர்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதுனால கூடவே நம்ம இங்கே கலர் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் பீட்ஸையும் நம்ம வாங்கி வச்சுருக்க பெல்ஸையும் வந்து இது கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பார்த்துட்டு ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம இங்கே வந்துட்டு மணி அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி கோர்க்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிடலாம் பாம் பாலை வச்சு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசியில் நூலை கோர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் ஒத்தையாக தான் நம்ம போட்டிருக்கோம், ரெட்டையாக போடலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எண்டில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜை அறைக்காக வேண்டி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நாங்கள் மணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்டில் வந்து நீங்கள் மணி யூஸ் பண்ணிக்கோங்க. மணியை வந்து கட்டிக்கணும், இந்த மாதிரி கோர்த்து எண்டில் வச்சு கட்டிடுங்க. ஒரு 4-5 முடிச்சு போட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் தானே. ஸோ 4-5 முடிச்சு போட்டுட்டு அந்த எட்ஜில் நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாம் பாலையும் பீட்ஸையும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, ஒயிட்டு, ஆரஞ்சு, கோல்டு, இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணால் ப்ராமினெண்ட்டாக நமக்கு தெரியாது கோல்டன் கலருக்கு. ஸோ ஒயிட்டு, ஒரு கோல்டன் கலர் பீட்டு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் ஒரு ஒயிட் கலர் அண்ட் 2 கோல்டன் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பாம் பாலை வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரூனில் ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் சென்டர் பொசிஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி பாம் பாலை குத்திக்கோங்க, குத்திட்டு உள்ளே இழுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாம் பாலை நம்ம கோர்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கோல்டன் அண்ட் ஆரஞ்சு 3 காம்பினேஷன்லேயும் நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் லுக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கலரான பாம் பாலை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், குத்தி இழுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாம் பாலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஒயிட்டு, கோல்டன் அண்ட் ஆரஞ்சு அந்த காம்பினேஷனில் பீட்ஸை நம்ம கோர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக பாம் பால்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்குவோம். நம்ம எல்லா பாம் பாலும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் பாலையும் எட்ஜில் மேலே டாப் போர்ஷன்ஸில் நம்ம பிங்க் கலரும் 2 கோல்டன் கலர் பீட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம பின்னி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொடுத்து நம்ம இதை வந்து டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி டைப் பண்ணோன்னே, ஏற்கனவே நாங்கள் வந்து 2 இது போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஈவன் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த மாதிரி
டை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க பாம் போல் இந்த மாதிரி டை பண்ணிக்கோங்க. ஊசியை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊசியை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டைட் வச்சுக்கலாம். அகெயின் முடிச்சு போடுறதுக்கு நம்ம ஊசியை எடுத்துகிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுடலாம். நார்மலாக நம்ம எப்படி முடிச்சு போடுவோமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுருவோம். இந்த மாதிரி ஊசியை எடுத்துட்டு ஃபைனலாக இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா, அந்த கர்வ் உள்ளே வந்து நம்ம இந்த நாட்டை வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஈஸியாக முடிச்சு போட வந்துடும். ஸோ இப்போ நம்ம முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்ட்ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சிவிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.